எக் கிரேவி இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கடாயில ஆயில் சேர்த்துட்டு உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிருக்கிற முட்டையை ஒரு 2-3 நிமிஷம் மெதுவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டு அதே ஆயில்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி சேர்த்து 1 நிமிஷம் போல பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான எக் கறி ரெடி. டேஸ்ட்